அந்த பாடி வந்து நெருப்புல எரிஞ்சதுனால அப்படி எந்திக்குது. அது பார்க்கறதுக்கு பயங்கரமா தெரியுது. நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சில வருடங்களுக்கு முன்பு பூந்தமல்லி காவல் நிலைய சப்டர் சந்திரசேகர் தன்னுடைய இரவு ரோந்து பணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு மறியல் போராட்டம் இருக்கு, அதுக்கு பந்தோபஸ்து போகணுங்கிற காரணத்தினால 5 மணிக்கே இரவு ரோந்தை முடிச்சுட்டு தான் தங்கி இருந்த லாட்ஜ் ரூமுக்கு போறாரு. லாட்ஜ் ரூம் கதவை பூட்டை திறந்து உள்ள நுழைகிறாரு. அவருடைய செல்போன் ஒலிக்குது. எடுத்து பேசுறாரு. சார், திருவேற்காடு சர்வீஸ் ரோட்ல ஒரு பாடி நடு ரோட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு ஒரு தகவல். அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ரூமை பூட்டிட்டு ஜீப்ல ஏறி அடுத்த 5 நிமிஷத்துல இந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. நடு ரோட்ல தக 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 தகன்னு எரியுது. அந்த பாடி வந்து நெருப்புல எரிஞ்சதுனால அப்படி எந்திக்குது. அது பார்க்கறதுக்கு பயங்கரமா தெரியுது. சந்திரசேகரும் அவருடைய டிரைவரும் ஜீப்ல இருந்து இறங்கின உடனே வேற எதுவுமே யோசிக்கல. அந்த பக்கத்தில் இருந்த லாரி செட்டு குடிசையில் இருந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து பக்கெட் அப்படியே எடுத்துட்டு வந்து தண்ணியை விட்டு அணைக்கிறாங்க. 80% 85% இருக்கும் எரிஞ்சு போச்சு. சந்திரசேகர் அந்த நெருப்பை அணைச்ச காரணத்தினால அதுல ஒரு தடை அவருக்கு கிடைக்குது. எரியாம இருந்த பகுதியை பார்த்தப்போ அதுல ஒரு ஜீன்ஸ் பேண்ட் துணி, அந்த துணியை வச்சு அது ஆண் அணியக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்னு தெரியுது. இறந்தவர் ஆணாக இருக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுது. அந்த ஜீன்ஸ் பேண்டினுடைய பாக்கெட்ல ஒரு பாக்கெட் டைரி இருக்கு. பின்பக்கத்துல பாதி கருகின நிலையில இருக்கு. இந்த பாடியை சுத்தி புதுசா வெட்டின மர கிளைகளை வச்சு நல்ல பேக் பண்ணி இருக்கிறாங்க. அதுவும் எரிஞ்ச நிலையில பாதி நிலையில இருக்கு. தெரியுது, புதுசா வெட்டின மாதிரி தெரியுது. இதுக்குள்ள அவருடைய சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடாசலமும் பாபுவும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த பக்கத்துல ஏரியால விசாரிக்க போறாங்க. இறந்தவரை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு. சந்திரசேகர் அவருடைய எஸ்பி பொன்மாணிக்கவேலுக்கு போன் பண்ணி சொல்றாரு. சார், இது மாதிரி ஒரு சம்பவம், கொலை மாதிரி தான் தெரியுது, நான் விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. சந்திரசேகர், போன மாசம் திருவேற்காடுல இதே மாதிரி ஒரு சம்பவம் ஃபயர், இதுவரைக்கும் அது புலன் விசாரணையில தான் இருக்கு, அந்த மாதிரி இந்த கேஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையோட அட்வைஸ் பண்றாரு. சார், நிச்சயம் கண்டுபிடிச்சிடற சார் அப்படின்னு இவர் உறுதியா சொல்றார். அதுக்குள்ள விடிஞ்சு போகுது. கூட்டங்கள் நிறைய சேர்ந்துருது. போலீஸ் போட்டோகிராஃபர் வராரு, போட்டோ எடுக்கிறாரு. சயின்டிபிக் அசிஸ்டன்ட் வராரு. அந்த எரியாம இருந்த ஜீன்ஸ் பேண்ட், எரிஞ்சு போன சாம்பல் ஜீன்ஸ் பேண்ட், தரையில கிடந்த அந்த மண் கலந்த சாம்பல், அந்த மரக்கிளை, அந்த டைரி இதெல்லாம் வழக்கு நிமித்தம் கைப்பற்றுறாங்க. அந்த பாடியை மிக அருமையா நல்ல முறையில் பேக் பண்ணி, ஏன்னா எரிஞ்சு சாம்பலாக இருக்குது, அப்புறம் நொறுங்கிரும், ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிற நிலையில இறப்பின் சரியான காரணம் அறிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாரு. இந்த வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடக்குது. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதில் அந்த ஏரியாக்காரர் இல்லைன்னு உறுதியாக தெரியுது. மேற்கொண்டு விசாரிச்சதில் திருவேற்காடு சம்பவத்திற்கு இதுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. சந்திரசேகர் அந்த டைரியை ரொம்ப மெதுவாக பிரட்டி பார்க்குறாரு. சின்ன டைரி, அதில் வந்து நிறைய ஃபோன் நம்பர் இருக்கு. முதல் பகுதி நல்லா இருந்தால் அடுத்த பகுதி எரிஞ்சிருக்கு, அந்த பகுதி நல்லா இருந்தால் இந்த பகுதி எரிஞ்சிருக்கு. அப்படி
நம்பர் தெரிகிற வழி அந்த நம்பர்களை பார்த்தா அது ஆந்திராவில் உள்ள ஃபோன் நம்பர் மாதிரி தெரியும். இருந்தாலும் நம்பிக்கையோட சந்திரசேகர் தேடுறாரு. ஒரே ஒரு நம்பர் முழு நம்பரா கிடைக்குது. ஃபோன் பண்றாங்க. சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள லாட்ஜி நம்பர் அது, சென்னையில். அந்த மேனேஜர்கிட்ட பேசுறாரு சந்திரசேகர். அந்த ஆளு கொஞ்சம் தெலுங்கு பேசுற ஆளா இருக்காரு. அவர்கிட்ட சரியான பதில் இல்லை. தெலுங்கு பேசுற சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை விட்டு பேசுறாங்க. பாபு ஊர்க்காரர் மாதிரி பேசுறதுல, சார் நேற்று நைட்டு லாட்ஜை பூட்டிட்டு போனவர் சார் இன்னும் வரல சார் அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. நைட்டு 11 மணிக்கு சந்திரசேகர் தன்னுடைய பார்ட்டியோட அந்த லாட்ஜுக்கு போறாரு. மேனேஜர் கொஞ்சம் அடமண்டான ஆளா இருக்காரு. போலீஸுன்னு தெரிஞ்சும் அந்த ரூம் சாவியை கொடுக்க மாட்டேங்காரு. ரொம்ப நிதானமாக சந்திரசேகர் விசாரிக்கக்கூடிய ஆள். அவருடைய பொறுமையும் அந்த மேனேஜர் ரொம்ப சோதனை கொடுத்துட்டாரு. பலார்னு ஒரு அரை கன்னத்தில் கொடுத்தாரு. சாவி சந்திரசேகர் கையில் வந்தது. ரூமை திறந்தாங்க. உள்ள ஒரு இடத்துடைய டாக்குமெண்ட் நகல் மட்டும் இருக்கு. அது அந்த டாக்குமெண்ட் திருவேற்காடில் இருக்கிற இடம். அந்த டேபிள் மேல ஒரு ரிசப்ஷன் கார்டு, அதனுடைய கவர் இருக்கு, இன்விடேஷனுடைய கவர். அந்த கவர் மேல பட்டு ராமையான்னு எழுதியிருக்கு. லாட்ஜி ரிஜிஸ்டரை வாங்கி பார்க்குறாரு, என்ன பேரில் இவர் தங்கியிருக்காரு அப்படின்னு. அதில் பட்டு ராமையான்னு இருக்குது, கையெழுத்து போட்டிருக்காரு. இம்மிடியட்டாக சந்திரசேகர் அந்த டாக்குமெண்ட்ல இருந்த இடத்துக்கு திருவேற்காடுக்கு போறாரு. 2 மணி போய் சேர்றாங்க. அந்த இடத்த பார்த்தா அது பெரிய பங்களா, பல கோடிகள் பெருமான பங்களா. அது முன்னாடி பெரிய கேட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அது உள்ள பார்த்தா ஒரு 10 டாபர்மேன் நாய் சுற்றி வருது வீட்டை. அங்கே இருந்த செக்யூரிட்டி போலீஸை பார்க்கறான், ஜீப்பை பார்க்குறான். நாயெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுட்டு கதவை திறக்கிறான். சந்திரசேகர் உள்ள நுழைகிறார். அவருடைய போலீஸ் புலன் விசாரணை கண்ணுக்கு அந்த வீட்டில் நுழைஞ்சி ஒரு 2வது நிமிஷத்தில் அவருக்கு ஒரு தடயம் கிடைக்குது. அதை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த சம்பவம் இந்த வீட்டில் தான் நடந்திருக்கணும், இங்கே தான் குற்றவாளி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு அவருக்கு புரியுது. ஆனால் அதை அவர் வெளிக்காட்டிக்கல. சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் 5 நிமிஷம் கழித்து ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ரூமை ஒட்டி பக்கத்தில் இந்த பூஜை ரூமில் உள்ள சாமி படத்தெல்லாம் திருப்பி, சாமி சுவரை பார்க்க திருப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த அழைச்சிட்டு வந்த ஆளை பார்த்தா சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறார், கதாநாயகன் மாதிரி. அவருடைய பேர் ராமாராவ். அவருடைய ஒய்ஃபும் குழந்தையும் 5 வயசு குழந்தையும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, பெண் குழந்தை. சந்திரசேகர் உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு ஜீப்பில் ஏற சொல்கிறார். ராமாராவ் எந்த எதிர்ப்பும் சொல்லலை. ஏன் சார் கூப்பிடுறீங்கன்னு கூட கேட்கல. ஜீப்பில் ஏறி வைக்கிறாரு. கேட்ல இருந்து ஒரு 200 அடி தூரம் போன உடனே ஜீப்பை நிறுத்த சொல்றாரு சந்திரசேகர். சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடாசலத்தை கூப்பிட்டு, வெங்கடாசலம், இந்த மாதிரி நேரத்தில் அந்த லேடியையும் அந்த குழந்தையும் இந்த வீட்டில் விட்டுட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பெண் போலீஸை வர சொல்லுங்க, அவங்க வந்தோன்னே அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே ஜீப்புக்குள்ளே இருந்த ராமாராவ், சார் 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 சார், என் ஒய்ஃபெல்லாம் கூட வேண்டாம் சார், வண்டியில் ஏற்ற வேண்டாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு ஜீப்புக்குள்ளே ஆரம்பிக்கிறார் ராமாராவ். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படிங்கிறார். சார், என் பேர் ராமாராவ், எனக்கு ஆந்திரா பூர்வீகம். இந்த வீடு என்னுடைய மாமியார் வீடு, அங்கம்மா. அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க எங்கள் மாமியார் காலம் ஆயிட்டாங்க. மூத்த பொண்ணு நிசாவை பட்டு ராமையா கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் ரயில்வேல வேலை செய்கிறார் சார். 2வது பொண்ணு உஷாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு 5 வயசுல பொண்ணு இருக்கு. இந்த வீடை உஷா பேரில் எழுதி வாங்கிடணும்னு நான் பிளான் பண்ணேன் சார்.
நான் என் சகல பாட்டிகிட்ட நல்ல சகஜமாக பேசுவேன். முந்தா நாள் நைட்டு அவரை என் வீட்டுக்கு வர சொன்னேன் சார். வந்த இடத்துல அவர் சரியாக ஒத்துப்படலைன்னா அவரை மிரட்டியாவது கையெழுத்து வாங்கின்னு சொல்லிட்டு என் தம்பி கிருஷ்ணாராவையும் அவன் ஃப்ரெண்டு பீமாராவையும் வர சொல்லியிருந்தேன் சார். இந்த நாய்கள்லாம் பராமரிக்கிற ஒரு டாக்டர் இருக்காரு, ஆஞ்சநேயா, அவர் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சார். அவரையும் வர சொல்லியிருந்தேன் சார். சகலபாடியும் வந்தார். நைட்டு எல்லாருமா உட்காந்துட்டு மது சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் சார். பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் இந்த பங்களாவுடைய பேச்சு எடுத்தேன். நீங்கள் இந்த பங்களாவை உஷா பேருக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு நான் பேசவும் பட்டு ராமையாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட வாக்குவாதம் ரொம்ப பண்ண ஆரம்பித்தார். நானும் அவரும் வாக்குவாதம் முத்தி கைகலப்பாச்சு. நான் பீர் பாட்டில் எடுத்து அவர் தலையில் ஓங்கி அடித்தேன் சார். அவர் அப்படியே சாஞ்சிட்டார். என் தம்பி அவன் கையில் வச்சிருந்த கட்டையை வச்சு மாறி மாறி அவர் தலையில் அடிக்கவும் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணோம். வீட்டுக்கு முன்னாடி இருந்த செடியை, அந்த மரக்கிளையை வெட்டி அதுக்குள்ளே வச்சு வெளியில் தெரியாத மாதிரி பேக் பண்ணி டாக்டருடைய காரில் வச்சு என் தம்பியும் அவன் ஃப்ரெண்டும் பெட்ரோல் ஊற்றி சர்வீஸ் ரோட்டில் வச்சு கொளுத்திட்டாங்க சார். இந்த சுவரெல்லாம் ரத்தமாக இருந்ததுனால அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நைட்டே பெயிண்ட் அடிச்சிட்டோம். பக்கத்தில் பூஜை ரூமு, எங்களுக்கே மனசு உறுத்திச்சு. அதனால் சாமி படத்தெல்லாம் திருப்பி வச்சுருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறார். முதல் நாள் 5:30 மணிக்கு சந்திரசேகருக்கு தகவல் கிடைக்குது. அடுத்த நாள் 4:30 மணிக்கு அக்யூஸ்ட் அரெஸ்டட். 23 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸு கருகி போன பிரேதத்தை வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருடைய தம்பி பீமாராவ், கிருஷ்ணாராவ், டாக்டர் ஆஞ்சநேயெல்லாம் அரெஸ்ட். அந்த தலையில் அடிக்க பயன்படுத்திய பீர் பாட்டில், இந்த கட்டை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. சந்திரசேகர் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவர் கண்ணில் பட்ட அந்த தடை என்னன்னா, அந்த மரக்கிளை நல்ல தெரியுது. அது புதுசா வெட்டி இருக்கிறது. இந்த கிளையும் அந்த பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்த கிளையும் ஒண்ணுன்னு சந்திரசேகர் தீர்க்கமா முடிவு பண்ணாரு. இங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்கணும், இங்கதான் குற்றவாளி இருக்கணும்னு முடிவு பண்ண அவருடைய புலன் விசாரணையினுடைய அனுபவத்தினுடைய தீர்ப்பு அங்க உறுதியாயிடுச்சு. தமிழ்நாடு போலீஸுக்கு சந்திரசேகரோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியான இந்த ராமாராவுடைய மாமியார், அவரும் அவருடைய வீட்டுக்காரரும் தங்களுடைய மரணத்துக்கு பிறகு தங்களுடைய மகள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சம்பாதிச்ச சொத்து. இந்த ராமாராவ் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா பல சொத்துக்களை இருவரும் சமமா பங்கிட்டுக்கலாம். வாழ்நாள் போதும் உழைக்காமே நிம்மதியா இருந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். அவருடைய ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக, அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்பட்டதின் காரணமாக ஒரு மகளோட கணவர் நிரந்தரமா இறந்து போயிட்டார். இன்னொரு பொண்ணோட கணவர் ஜெயிலுக்கு போறார். அடுத்தவர் சொத்தை அராஜகமான முறையில் அபகரித்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அதை அனுபவிக்கவே மாட்டாங்க. அப்படியே இந்த வீட்டில் அவங்க வசிச்சா நிம்மதியா இருக்க முடியுமா? அந்த பட்டு ராமையாவினுடைய மரண ஓலம் தான் கேட்கும், அந்த குரல் தான் கேட்கும். இதை விட புரியும்படி சொல்ல முடியாது. இந்த புலன் விசாரணை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான புலன் விசாரணைகளை தொடர வேண்டுமானால், கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் பின்தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.